இயேசு நாமத்தில், இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்புடன் காலை ஜெபத்துக்கு வரவேற்கிறோம். ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுமுறை நாட்களிலும் கூட அப்பா காலையிலேயே எழுப்பியிருக்கிறீர், அதற்காக நன்றி. புதிய நாளை கொடுத்து வழிநடத்து வருகிறீர், அதற்காக நன்றி. காலையிலேயே அப்பா உடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நீர் பெரியவர், பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறீர். அப்பா நீர் கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராமே தொடர்ந்து இந்த நாளிலும் நீங்கள் வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் முதல் பாடலாக பக்கம் 29 நல்ல தேவனே ஞான ஜீவனே என்ற பாடலை பாடுவோம். பக்கம் 29 பாட புத்தகத்தில் பக்கம் 29 நல்ல தேவனே. நல்ல தேவனே ஞான ஜீவனே வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். நல்ல தேவனே ஞான ஜீவனே வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவேன். போன ராவிலே பொல்லாங்கின்றியே ஆன நல்ல அருளினாலே அன்பாய் காத்திரே. காலையை கண்டேன் கர்த்தரும்மையே சாலவும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவே. சென்றராவதின் இருளை போலவே என்றன் பாவ இருளை நீக்கி இலங்க பண்ணுமே. இன்று நானுமே இன்பமாகவே உந்தன் வழியில் நடக்க கருணை உதவ வேணுமே. ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே எளியன் இன்றும் நடக்க ஆவியருளுமே. கையை காவுமே கண்ணை காவுமே மெய்யை காத்து எந்தன் மனதை மிகவும் காவுமே. நல்ல தேவனே ஞான ஜீவனே வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுவே. புத்தகத்தில் பக்கம் 4 கர்த்தர் இருப்பாராக, அவர் மூலம் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். சபை அமரலாம், மலப்படிடலாம். தேவனை கேட்கும் பலிகள் நொறுகொண்ட ஆவிதான், நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான இருத்தி நீர் புறக்கணியீர். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். நான் எழுந்து என் தகப்படத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேலும் அது குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் பாவிகள். ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சிறவலமுள்ள தேவனே, தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாக மேலப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறலும். ஆமீன். கால ஜெபம் பக்கம் 6. சர்வ வல்லமுள்ள நித்திய பராபரனே, தேவரீர் கிறிஸ்துவில் ஒன்றையும் பகையாதவரும் தங்கள் பாவ நிமித்த மனசாப்பிடுற யாவருக்கும் மன்னிக்கிறவருமாய் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கித்து புலம்பி எங்கள் நிர்பாக்கியத்தை அறிக்கையிட்டு சம்பூர்ண இரக்கமுள்ள தேவனிடத்தில்
குறைவற்ற பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் பெறத்தக்கதாக எங்களுக்குள் நிறுகொண்ட புதிதான இதயத்தை சிருஷ்டிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த வாரத்துக்கான சுருக்க ஜெபம் லெந்து காலத்தில் 4ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம் நாம் செஞ்சபிப்போம். கடைசி பக்கத்தில் இருக்கிறது. எல்லாம் வல்ல பிதாவே, திருக்குமாரன் சிலுவையில் மரணத்தை உத்தரிக்கும் முன் அவருடைய மகிமையில் வெளிப்படுத்தப்பட சித்தம் கொண்டீரே. நாங்கள் அவரோட கூட பாடு அனுபவிக்க பலப்படுத்தப்பட்டவர்களாய் மகிமை மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலை மறுமாக்கத்தக்கதாக அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு விசுவாசத்தை அருள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடு ஒரே கடவுளாக இப்பொழுதும் எப்பொழுதும் ஜீவித்து அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இதற்கான பாடங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 70ஆம் சங்கீதம், Psalm 70. சங்கீதம் 70. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இளைச்சல் அடைவார்களாக. ஹா 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 என்பவர்கள் தாங்கள் அடையும் வெக்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோமானவர். கர்த்தாவே தாமதியாதேயும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக. ஆதிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலமையும் உண்டாவதாக. ஆமீன். பழைய ஏற்பாட்டு பாடம் எரேமியா 17ஆம் அதிகாரம். ஜெரமியா chapter 17. எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 - 18 வரை. எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 - 18 வரை. ஜெரமியா chapter 17 verses 5 to 18. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்ட கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிதிரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையங்காத்தும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமையுள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியினால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். கர்த்தாவே, என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன்.
தேவரீரே என் துதி. இதோ இவர்கள் என்னை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தை எங்கே, அது இப்பொழுது வரட்டும் என்கிறார்கள். நானோ உம்மை பின்பற்றுகிற மெய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கவில்லை, ஆபத்து நாளை விரும்புகிறதும் இல்லை என்று நீர் அறிவீர். என் உதடுகளிலிருந்து புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வையாயிருந்தது. நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும். தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக. நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக. தேவரீர் தீங்கு நாளை அவர்கள் மேல் வரப்பண்ணி இரட்டிப்பான நொறுக்குதலால் அவர்களை நொறுக்கும். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டு பாடம் யோவான் 9ஆம் அதிகாரம் 18 முடியும் வரை. யோவான் 9ஆம் அதிகாரம் யோவான் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முடியும் வரை. John chapter 9 verses 18 to the end. John chapter 9 verses 18 to the end. யோவான் 9ஆம் அதிகாரம் வசனம் 18. அவன் குருடனாய் இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பனவாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதித்திரமாக, இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவருடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் குருடராய் இருந்த மனுஷனை 2வது தரம் அழைத்து, நீ தேவனை மையப்படுத்து, இந்த மனுஷனை பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதித்திரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். அதற்கு அவன் பிரதித்திரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றார். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேனுடைய சீஷன். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டான முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். அவர்கள் அவனுக்கு பிரதித்திரமாக, முழுவதும் பாவத்தை பிறந்து நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் அவன் விசுவாசமாய் இருக்கும்படி அவர் யார் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்டபொழுது, நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்கிறபடினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இங்கே வாசித்த பாடத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். இரண்டு விதமான ஜனங்களை நமக்கு பார்க்கிறோம். ஒன்று, ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆண்டவரை நம்புகிற ஒரு ஜனம். இரண்டாவது, ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை நம்பாமல் இருக்கிற ஒரு ஜனம். சங்கீதம் 70 பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை ஜெபிக்கிற ஒரு மனுஷனை இங்க பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ஆண்டவரை தேடாமல் வாழ்கிற ஒரு ஜனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடுகிறவர்கள் என்ன ஜெபிக்கிறாங்க? தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், அப்படி ஜெபிக்கிறாங்க. ஆனால் தேவனை அறியாதவர்கள் என்ன செய்யறாங்க? தீங்கு வர வேண்டும், கெட்டது வர வேண்டும் என்று இருக்கிறவர்கள் வெட்கத்தினால் அவர்கள் பின்னிட்டு போவார்கள், அப்படி என்று சங்கீதக்காரன் சொல்றார். உம்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். அப்பனா தேவனை தேடாதவர்கள் சந்தோஷம் அடைய மாட்டார்கள் என்று சொல்றார். அப்ப இரண்டு விதமான ஜனங்களை நாம் இந்த நாளில பார்க்கிறோம். எரேமியா 14 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுதும் கர்த்தரமே நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படியா இருக்கிறான், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறான் என்று அவர் சொல்றார். வசனம் 5 சொல்றாரு, எரேமியா 17:5, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானது என் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவர். அப்படின்னா மனுஷனை நம்பி, ஆண்டவரை நம்பாமல் மனுஷனை நம்பி, மனுஷன் தான் எனக்கு எல்லாமே, இவர் இருந்தா எனக்கு போதும், அவர் இருந்தா எனக்கு போதும், இவர் இருக்கிறதால எனக்கு புயபலமாய் எனக்கு இவர் தான் ரொம்ப உதவியா இருக்கிறாரு, இவர் இருந்தா எனக்கு போதும், வேற யாரும் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லும் பொழுது, அப்படி சொல்லி கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் நமக்கு இருக்குமானால் நாம் சபிக்கப்பட்டவர்களாய் இங்கு இருக்கிறோம் என்று இவர் எரேமியா அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாங்களா? ஒரு வெளியில இருக்கிற ஒரு செடியை போல, வறண்ட நிலத்தில் இருக்கிற செடியை போல, ஒரு யாருமே குடியில்லாத ஒவ்வொரு நிலம் போல அவர்கள் இருக்கிறார்கள். அப்புறம் ஒரு நல்ல நிலத்துல இல்லாமல் வளர்கிற ஒரு செடி அல்லது நல்ல இடத்துல இல்லாத ஒரு வாழ்க்கையாய் அவர் காணப்படுகிறார்கள். ஆனா கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிற வாழ்க்கையில ஆண்டவர் அவர்கள் பாக்கியவான்கள் என்று இங்கு சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு செழிப்பான மரமாக, கனி கொடுக்கிற மரமாக, தண்ணீரில பக்கத்தில் இருக்கிற ஒரு மரமாக, எப்பொழுதுமே செழிப்பா இருக்கிற ஒரு மரமாக அவர் காணப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். இன்று நாம் யாரை பார்ப்போம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை நம்பி கொண்டிருக்கிறோம்? யார் நமக்கு நம்பிக்கையா இருக்கிறாரு? நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். நம் வாழ்க்கையில கனி கொடுக்கிற வாழ்க்கை, தேவனை நம்புகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையில ஆண்டுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் கனி கொடுக்காத வாழ்க்கையாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். யோவான் 9 அதிகாரத்தில் முழுவதும் படிக்கும் பொழுது இயேசுவான ஒரு குருடனை சுகமாக்குறாரு. அவனுக்கு ஒரு வெளிச்சம் வருவதை பார்க்கிறோம். இது மனுக்கு பார்க்காதவன் இப்பொழுது பார்க்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையுடைய சாட்சியை பார்க்கும் பொழுது ஆர்வத்தில் சொல்லிக்கொண்டு வந்தவன் பின்னால இயேசு சிஷ்யனாக மாறுவதை பார்க்கிறோம். விசுவாசத்தில் வளர்வதை பார்க்கிறோம். இது மனுக்கு இயேசுவை அறியல, ஆனால் இயேசுவை அறிந்து கொண்டான். இன்னொரு பக்கம் இயேசுவை எப்பவுமே பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசுடைய உண்மையான முகத்தை பார்க்க முடியல, இயேசுவானவரை அறிந்து கொள்ள முடியல, அவருக்குள்ள வளர முடியல என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசுவை எப்போதும் பார்க்கிறவர்கள் நம்பாமல், அவர் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. எப்போதுமே பார்க்காதவன் குருட ஆண்டோட சுகத்தை பெற்றுக்கொண்டான். இயேசுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இயேசுறாரு, நான் தான் தேவனுடைய குமாரன், என்னை விசுவாசிக்கிறாய கேட்கிறாரு. அவன் சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன் அப்படி என்று. அப்ப இயேசு சொல்றாரு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடாகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். காணாதவர்கள் காணும்படியாகவும், யாரெல்லாம் ஒரு பார்க்கலையோ அவங்க பார்ப்பாங்க. ஒரு நாள் இயேசுவை பார்க்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்படும். அது ரொம்ப தாமதமான நேரமாக இருக்கிறது. காண்கிறவர்கள் குருடாகும்படி, இப்பதான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றவங்க அன்னைக்கு இயேசுவை பார்க்க முடியாத நிலைமையிலே போயிடுவாங்க.
அப்பா இன்று நமக்கு அநேக நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பதாகவே நம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையை சரிப்படுத்தும் பொழுது, வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கையில ஒரு செழிப்பை பார்க்க முடியும். கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை அது பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக காண்கிறோம் என்று சொல்லாமல் நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. சில நாளில் நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். இனி நம் வாழ்க்கையில நாம் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் எப்படி ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று நம்ம ஆழ்ந்து பார்ப்போம். கர்த்தரை நம்புகிற வாழ்க்கையில ஒரு செழிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார், எப்பொழுதும் வழி நடத்துகிறார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காண்கிறவர்கள் காணும்படியாகவும் காணாதவர்கள் குடராகும்படியாகவும் நியாய தீர்ப்பு நாட்கள் வரும் என்று சொல்லியிருக்கிறீர். அப்பா, இன்று நாங்கள் எதை நம்புகிறோமோ அதை உறுதியாய் நம்ப வேண்டும் என்று இடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் விசுவாசங்களை உறுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பார்க்காததை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உறுதியாய் நம்புகிறோம். நீர் வருவீர், நீர் இருக்கிறீர் அப்பா, நீரை வழிநடத்துகிறீர் என்று நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிற வாழ்க்கையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும், எந்த நேரத்திலும் அப்பா எங்கள் வாழ்க்கையில எங்கள் மனுஷனை விட்டு சென்றாலும் அப்பா நீரை எங்களை விட்டு செல்லாத ஆண்டவர். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதா இருப்பதே நலம் என்று சங்கீதக்காரன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்பா, உம்மை நம்புகிற பிள்ளைகளாக, உண்மையில் சந்தோஷப்படுகிற பிள்ளைகளாக அப்பா நீர் எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர் என்று எருமையானிக்கு சொல்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். அவருடைய அப்பா நீ சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. நல்ல மெய்ப்பன் நீர் எங்களையும் அப்பாவை பின்பற்ற அழைத்திருக்கிறீர். எங்கள் இரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் வழிநடத்துகிற ஆண்டவர். அப்பா, எங்களுக்கு துருகமாக அரணாய் இருக்கிற ஆண்டவர், எப்பொழுதுமே எங்கள் வழிநடத்துகிற ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வழிநடத்துவீராக. விடுமுறையில் இருந்து குடும்பத்தோடு நேரம் செலவிட ஒவ்வொருவர்களையும் வழிநடத்துவீராக. இந்த விடுமுறை நாட்களில் வெளியே செல்கிறவர்கள், பிரயாணம் செய்கிறவர்களுக்கும் நல்ல பிரயாணத்தை கொடுப்பீராக. எந்த ஆபத்தும் வராதபடி அவர் வாகனங்களையும் அவர்களையும் பொறுப்படுத்திக் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்கு சென்றாலும் வந்தாலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்துக் கொள்ளும்படியாய் உங்களுடைய பிரசன்னம் அவர்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவையை சந்திப்பீராக. உண்மையை நம்பி வாழ்கிற வாழ்க்கையில் சந்தோஷப்பட ஆண்டவர் அவரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் தொடர்ந்து எங்கள் வழிநடத்தும் அப்பா. படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், வெளியே செல்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கரத்தில் வைக்கிறோம். சிறு பிள்ளைகள், வயதானவரும் கரத்தில் வைக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறோம் நாங்கள் அப்பா நினைவு கூறுகிறோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்கள் அப்பா, பலவிதமான வியாதியில் அகப்பட்டிருக்கிறவர்கள் அப்பா, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், வேதனை இருக்கிறவர்கள் அனைவரையும் உடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே தொட்டு சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. பலவிதமான வேதனையில, வருத்தத்தில், சோதனையில, பிடியில அப்பா அவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சொல்ல முடியாத வேதனை, கவலை, இப்படி அப்பா மனதின் பாரங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர் தாமே விசாரிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பலப்படுத்துமா ஜெபிக்கிறோம். பயப்படாதே, அவருடன் இருக்கிறேன் சொல்கிற வார்த்தையை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த காலை வேளையில என் ஜெபங்கள் யாருக்கெல்லாம் தேவையா இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் உடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய நிலைமைகளை மாற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையை இன்னும் செழிப்பாய் வைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து எல்லாவற்றையும் மேற்கொள்கிற உடைய வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் தாமே இவரை தொடர்ந்து பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, காத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்ணில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுகிறது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் லட்சத்துக்குள்ளும் ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் இடவிலே. ஆமேன். நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம். பக்கம் 40 உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா என்ற பாடலை நாம் பாடுவோம்.
பாடல் புத்தகத்தில் பக்கம் 40 உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும், எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும், எங்கள் தேசத்தின் கட்டுக்கள் அறுந்துவிடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலவீனத்திலும் பலன் விளங்கிவிடும், கிருபை என்றும் எனக்கு போதும். பலவீனத்திலும் பலன் விளங்கிவிடும், கிருபை என்றும் எனக்கு போதும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கல்வாரியில் நீர் எந்தன் பாவம் தீர்த்தீர், என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர். கல்வாரியில் நீர் எந்தன் பாவம் தீர்த்தீர், என் நோய்களை சிலுவையில் சுமந்து விட்டீர். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்த
எந்தன் பாவத்தின் தோஷத்தை சுமந்தவரே, எங்கள் தேசத்தின் சாபத்தை மாற்றிடுமே. எந்தன் பாவத்தின் தோஷத்தை சுமந்தவரே, எங்கள் தேசத்தின் சாபத்தை மாற்றிடுமே. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி வழிநடத்துகிற ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்த ஆசை வரும் பருவதற்கு நேராக என் கண் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்தில் எங்கள் ஒத்தாசை வரும். ஆனதாமே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் சகாயர், எங்கள் மீட்பர், எங்கள் ரட்சகர், எங்கள் வழிநடத்துகிற ஆண்டவர். நாள் முழுவதும் ஆண்டு பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டதாமே எங்கள் வழிநடத்துவீராக. எங்கள் தேவையை சந்திப்பீராக. உம்முடைய வழியில் நடத்துவீராக. அப்பா, எங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அறிந்திருக்கிற ஆண்டவர், எங்கள் தேவையை அறிந்திருக்கிற ஆண்டவர். அப்பா, நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வீர். ஏகவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்கிற ஆண்டவர். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற விசுவாசம் கடந்து செல்கிறோம். தொடர்ந்து எங்கள் இறை வழிநடத்தும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இந்த ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆமேன். உலக சோஸ்திரம்.